பேப்பர் டால் செயின். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பேப்பரை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை வந்து இவ்வளோ சைஸுக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இப்படி ஃபஸ்ட்டு ரெண்டாக ஃபோல்டு பண்ணுங்கள். அடுத்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வந்து ஒரு கேர்ளோட உருவத்தை வந்து ஒரு ரூபா காயின் வச்சு வரைஞ்சிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம சிஸ்ஸரை வச்சு கட் பண்ண போகிறோம். இப்போ கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா கீழே வந்து காலை கட் பண்ணுறோம். கட் பண்ணியாச்சு. கால் வந்து கட் பண்ணியாச்சு. இன்னொரு காலையும் கட் பண்ணிடுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அதோட ட்ரெஸ்ஸு கேர்ளுங்கிறதுனால ட்ரெஸ் இப்படி வரைஞ்சிருக்கோம். உங்களுக்கு பாய் வேணும் அப்படின்னா ஃபேண்ட் மணிக்கு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கேர்ளோட தலை, அதை வந்து நம்ம ஒரு ரூபா காயின் வச்சு சர்க்கிள் போட்டிருக்கோம். போட்டு அப்படியே பைய அந்த சர்க்கிள் ஷேப்க்கே வந்து கட் பண்ணணும். கொஞ்சம் மாறினாலும் தலையோட ஷேப் வந்து மாறிடும். அதனால் கரெக்டாக அந்த சர்க்கிள் ஷேப்லேயே கட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா கை, இந்த கேர்ளோட கை. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அப்படி கேர்ள் எல்லாம் அப்படியே ஒன்றா வந்து கைப்பிடிச்சு நிற்கிற மாதிரி அழகாக வந்துடும். கிராஃப்ட் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து கிராஃப்ட்டு ஆர்ட் இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கு வந்து ஸ்கூலில் நல்லா யூஸ் ஆகும்.